ஹாய் வீவோஸ், நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம பூமிக்கு சிவா பிந்துவை தான் லவ் பண்ணுறான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுலேருந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அது மட்டும் இல்லாமல் இப்போது சிவா பூரி கல்யாணம் நின்றுச்சுன்னா அது பயங்கர அசிங்கமாயிடுமே. அது மட்டும் இல்லாமல் ககன் வந்து சிவாவை வீட்டை விட்டு துரத்திடுவார். பூமியோட நிலைமை என்ன ஆகும் ஏதாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் சிவா கிட்ட போய் சொல்கிறாங்க, இங்கே பாரு சிவா, நீ வந்து பிந்துவை மறந்துடு, வேற வழியே கிடையாது. ஏன்னா ககன் மாமாவுக்கு நீ மட்டும் பிந்துவை தான் விரும்புகிற அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா தன்னோட தங்கச்சிக்கு நீ துரோகம் பண்ணிட்டதா உன்னையே வீட்டை விட்டு துரத்திடுவார். அது மட்டும் இல்லாமல் என்னோட வாழ்க்கையை நினச்சிப்பாரு, கண்டிப்பாக அவர் நீ வெறுத்து ஒதுக்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்டதுமே சிவாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு பக்கம் சின்ன வயசுலேருந்து தன்னை அம்மா மாதிரி பார்த்துக்கிட்ட அக்காவோட வாழ்க்கை, இன்னொரு பக்கம் தண்ணியே நினச்சிக்கிட்டு இருக்க பிந்து, இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம எப்படி துரோகம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிவா ரெண்டுங்கட்ட இடத்துல இருந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ககன் வந்து பூரி சிவா ரெண்டு பேரோட கல்யாணத்தை தடல் புடலாக நடத்துறதுக்கு செம்ம ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கோயிலேருந்து சிவராத்திரிக்கு இவங்க எல்லாருமே கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா ககன் பூமி எல்லாத்தையுமே இன்வைட் பண்ண, இன்னொரு பக்கம் நம்ம சரச்சந்திரா அவங்களோட ஃபேமிலியையும் இன்வைட் பண்ணுறாங்க. ரெண்டு குடும்பமும் கோயிலில் நேருக்கு நேராக சந்திக்குது. நம்ம அபூர்வாவுக்கு பிந்து சிவா ரெண்டு பேருமே விரும்புகிற விஷயம் தெரிய வருது. அப்போ தான் அபூர்வா மனசில் நினைக்கிறாங்க, இவ்வளவு நாளாக பூமி ககனை பிரிக்கிறது எப்படினா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தானா ஒரு விஷயம் நம்ம கையில் வந்து மாட்டுதுன்னா நம்ம சும்மா விட்டுருவோமா? இந்த பிந்து சிவா இவங்க ரெண்டு பேரை வச்சு எப்படியாவது பூமி ககன் ரெண்டு பேரையும் பிரிச்சாகணும். என் பொண்ணு வாழ்க்கையிலே விளையாடிட்டீங்கல்ல, கண்டிப்பாக உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா பயங்கர வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருக்க. ஒரு பக்கம் நட்சத்திரா வராங்க. நட்சத்திரா வந்து அபூர்வா கிட்ட கேட்குறாங்க, என்ன மாமி ஏதோ பயங்கரமாக திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, பேபி நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. அது என்ன தெரியுமா? நம்ம நாளைக்கு சிவராத்திரி பூஜை கொண்டாடுறதுக்கு கோயிலுக்கு போகிறோம்ல, அந்த இடத்துல ஒரு ஜோடி சேரப்போகுது, இன்னொரு ஜோடி பிரிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஜானமாடையாக பேசுகிறாங்க. இது கேட்டதுமே நம்ம நட்சத்திராவுக்கு ஒன்றுமே புரியல. அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, என்ன மம்மி நானே இருக்கனே மூளை கிளம்பி போய் இருக்கேன், நீங்கள் என்னென்னா எனக்கு புரியாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, எந்த ஜோடி சேரும் எந்த ஜோடி பிரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, நாளைக்கு நீ பாரு நான் சொன்னது நடக்குதா இல்லையான்னு அப்படிங்கிற மாதிரி அபூர்வா நட்சத்திரா கிட்ட சொல்கிறாங்க. நட்சத்திராவுக்கு தலையை வெடிச்சிடும் போல, அப்படி என்னதான் மம்மி பண்ண போகிறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் கிளம்பி குலதெய்வ கோயிலுக்கு வராங்க. அந்த இடத்துல நம்ம பிந்து சிவாவை தான் தேடிட்டு இருக்காங்க. அபூர்வா வந்து பிந்து கிட்ட கேட்குறாங்க, என்ன பிந்து நீ யாரை தேடிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பிந்து சொல்கிறாங்க, இல்லை நான் யாரையும் தேடலை அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பேன். இன்னொரு பக்கம் அபூர்வா சொல்கிறாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் நீ சிவாவை தானே தேடிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே பிந்துவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இல்லை நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அவன் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கிட்டதுமே அபூர்வா சொல்கிறாங்க, யாருக்கிட்டடி நீ கதை விடுற, எனக்கு தெரியாதா? நீ வந்து சிவான்னு உயிரை விடுற, அவன் என்னன்னா பிந்துன்னு உயிரை விட்டுருக்கான், உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் என்னடி ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம பிந்து சொல்கிறாங்க, நானும் சிவாவும் ஒருத்தர் உயிருக்கு உயிராக விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்டதுமே நம்ம அபூர்வா மனசில் நினைக்கிறாங்க, எனக்கு ஏற்கனவே தெரியுமே, எப்படியாவது உன் வாயிலிருந்து தெரிஞ்சுக்கணும் தான் நான் இப்போ உங்ககிட்ட கேட்டதே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருக்கேன். இன்னொரு சைடு பிந்து பயப்படுறாங்க, போச்சு அபூர்வாவுக்கு வேறு தெரிஞ்சிச்சு என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட. அப்போ தான் நம்ம அபூர்வா சொல்கிறாங்க, பிந்து நீ லவ் பண்ணுறதுக்கு நான் எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா காதல் வந்து புனிதமானது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அபூர்வா மனசில் நினைக்கிறாங்க, உன்னையும் சிவாவையும் வச்சு தானே நான் பூமிக்காகனே பிரிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நட்சத்திரக்கு ஒன்றுமே புரியல, ஏன் அம்மா இப்படி பண்ணுறாங்க, எதுக்காக பிந்துவை சிவா கூட சேர்த்து வைக்கிறேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திராவுக்கு செம்ம கடுப்பாகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அபூர்வா கிட்ட வந்து நட்சத்திரா கேட்குறாங்க, மம்மி நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் அது என்ன எதுன்னு தெரிஞ்சுக்காம எனக்கு மண்டே வெடிக்கிறப்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன்ல ஒரு ஜோடி சேரும் ஒரு ஜோடி பிரியும், நான் ஒரு ஜோடி சேருன்னு சொன்னது வேறு யாரையும் இல்லை, சிவா பிந்து இவங்க ரெண்டு பேரும் தான் சேர போகிறாங்க, ககன் பூமி பாவம் பிரிய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்டதுமே நட்சத்திராவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் வருது, ஒரு பக்கம் அபூர்வா சொல்கிறாங்க, பேபி உன்னை அந்த ககன் பூமி ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க, ஆனால் இப்போ பாரு அந்த பூமிக்கு ககனோட வாழை கொடுத்து வைக்கல, இதுக்கப்புறம் கண்டிப்பாக
நம்ம பூமியை வந்து ககன் சும்மாவே விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்டே நட்சத்திரம் சொல்கிறாங்க, அப்படி என்னதான் மாமி பிளானை வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம அப்புறம் சொல்கிறாங்க, சிவாவும் பிந்துவும் உயிருக்கு உயிராக விரும்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே நட்சத்திரக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அப்போ தான் அப்புறம் சொல்கிறாங்க, அவங்க 2 பேரை வச்சு தான் நான் பூமி ககனை பிரிக்க போகிறேன், உன் வாழ்க்கையில் கொஞ்சம் நிஜமாக விளையாண்டுருக்காங்க, அவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்புறம் வந்து நட்சத்திரா கிட்ட சொல்ல நட்சத்திராக்கு இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாகுது. இன்னொரு பக்கம் நம்ம சிவா வந்து பிந்து கூட பேசுகிறத நம்ம அபூர்வா பார்த்துடுறாங்க. அப்போ அங்கே வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க, என்ன சிவா, உன் அக்கா பூமிக்காக நீ உனக்கு மனசுக்கு விருப்பமே இல்லாத அந்த பூரியை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சிவாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, திரு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் அபூர்வா சிவா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு சிவா, நீ மனசில் எந்த அளவுக்கு வேதனைப்படுறேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உன் அக்கா பூமியை மட்டும் நீ நம்பாத, அவள் சரியான ராட்சசி. அவள் உன்னோட வாழ்க்கையை பிரித்து அவளோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறா. அவளோட சுயநலத்துக்காக தான் உன்னையும் பிந்துவையும் சேர விடாமல் தடுத்துட்டு இருக்கா. இது உனக்கு கொஞ்சம் கூட புரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அபூர்வா கிட்ட நம்ம சிவா சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் நியாயம்தான், ஆனால் கண்டிப்பாக பூமி அக்கா வந்து என்னோட கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு அவங்க வேற எந்த பிளானுமே போடலை, அவங்க என்னோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னு தான் நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, ஏன் உன் வாழ்க்கையை காப்பாற்றணும்னு நினச்சா உனக்கும் பிந்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதானே, எதுக்காக பூரிக்கு போய் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறா? அது மட்டும் இல்லாமல் நீ பூரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இங்கே பிந்து உன்னை நினச்சி காலம் ஃபுல்லாக கஷ்டப்படுவா. அது மட்டும் இல்லாமல் அதனால நீ நேராக பூரிக்கிட்ட போயிட்டு உன்னை எனக்கு பிடிக்கலை, நான் மனசார விரும்புகிறது பிந்துவை மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லு, கண்டிப்பாக அந்த பூரியே உன்னை விட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்டதுமே நம்ம சிவாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு பக்கம் அப்புறம் வந்து நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா, இதை போயிட்டு இந்த சிவா எப்படி தான் நம்புறாருன்னே தெரியல. அப்போ தான் அப்புறம் வந்து வாக்கு கொடுக்குறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத சிவா, உனக்கும் பிந்துவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க. இந்த சைடு சிவாவை காணன்னு சொல்லிட்டு பூரி ஒரு பக்கம் தேடுன்னு தேடுறாங்க. இந்த சைடு நம்ம பிந்து வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க, சிவா பூரி உன்னை தேடி தான் அலைஞ்சிட்டு இருக்கா, நீ ஒழுங்காக போயிடும், அப்படி இல்லைன்னா அவளுக்கு சந்தேகம் வரப்போடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அப்புறமா சொல்கிறாங்க, நீ எதுக்காக பிந்து பயப்படுற, சந்தேகம் வந்தால் வந்துட்டு போகுது, என்ன ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சிவா சொல்கிறாங்க, இல்லை என் அக்கா வாழ்க்கையை வீணாக்குறதுக்கு நான் ரெடியாக இல்லை, என் அக்காவுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் அபூர்வா செம்மையாக கடுப்பாக்குறாங்க. நீ என்ன சும்மா அக்காவுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்க, ஆனால் அவன் என்ன உன் வாழ்க்கைக்கு நல்லது பண்ணுறான்னு நீ நினச்சிட்டு இருக்கியா? இல்லவே இல்லை, உனக்கு ஒரு பிடிக்காத வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி தான் பூமி இந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவாவோட மனசில் நஞ்சை விதைக்கிற மாதிரி அப்புறம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு சைடு நம்ம பூமி வந்து எங்கே போனா சிவா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை தேடி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நட்சத்திரா கிட்ட அப்புறமா சொல்கிறாங்க, பார்த்தியா நட்சத்திரா, நான் சொன்ன மாதிரி நடக்குதா, இங்கே பாரு, இப்போ சிவா வந்து கண்டிப்பாக எல்லாரும் முன்னாடியும் நான் பூரியை விரும்பலை பிந்துவை தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா போதும், அந்த இடத்துல ககன் சாரதா இவங்களோட குடும்பத்துக்கு பெரிய அவமானம் ஏற்படுறதோட பூமியை கண்டிப்பாக ககன் வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டான். தன்னோட தங்கச்சி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவனோட கோவம் எல்லாமே பூமி மேலே தான் திரும்பும். எப்படி பூமியையும் ககனையும் பிரிச்சுட்டா அப்புறம் நம்ம எல்லா விஷயத்துலையுமே சாதிச்சுட்டதான அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கிட்டதுமே நட்சத்திரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சூப்பர் மம்மி, நீங்கள் இப்படிலாம் பிளான் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த ககன் பூமி 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழவே கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ககன் பூமியை பிரிக்கிறதுக்காக பிளானை போடுறாங்க. கண்டிப்பாக நம்ம பூமி சும்மா இருக்க மாட்டாங்க, அபூர்வாவுக்கு பெரிய அப்பா வைக்க தான் போகிறாங்க. அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.